ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேஸ்ட்டான சட்டுங்கள்லாம் நிறையா இருக்கும் வீட்டில். ஒன்றும் சைஸ் பத்தாமல் போயிருக்கும், இல்லைன்னா இந்த அக்குள்ளெல்லாம் கிழிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு சட்டையை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக மாற்ற போகிறோம். அது என்ன மாதிரின்னு பார்க்கலாம். இப்போ இந்த அக்குள் பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் அந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல இது வந்து தைச்சிடலாம். இது கை தையலாகவும் போட்டுக்கலாம், மிஷின்லேயும் நம்ம தைச்சிக்கலாம். நம்ம டெய்லராக இருக்கிறவங்க வீட்டில் வந்து நிறையா வந்து இந்த கட் பண்ணுற துணியெலாம் நிறைய வீட்டில் கிடக்கும். மூட்டை மூட்டையாக போட்டு வச்சுருப்போம். அதுவே பாதி இடத்த வந்து அடைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி டிப்ஸு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் மூட்டை கட்டி எதுவும் போட வேண்டாம். இந்த கழுத்து பகுதி வரைக்கும் நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வந்து வச்சிங்கன்னா 9 இன்ச்சு வருது. ஏன் நவுத்திட்டு போனால் எந்த இடத்துல 9 வருதோ அந்த இடம் வந்து மார்க் பண்ணிகிட்டே போகணும். நான் ஏற்கனவே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன், ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த மூளையில் வச்சுக்கணும் டேப்பு. இங்கே வச்சுட்டு இப்படி கொண்டு போனீங்கன்னா இந்த ரவுண்டு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணால் ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக இருக்கும். இது மொத்தமாக இருக்கிறனால கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு இதாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு கட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரவுண்டாக வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கைத்துணி இருக்குது இல்லைங்களா, இது வந்து இந்த ஓரத்தில் பட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கைத்துணி பாருங்கள், இந்த ஜாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, வீப்பட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே கட் பண்ணாமல் அந்த தையல் இருக்கும், அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து நேராக வரணும் பீஸ், அவ்வளோதான். ஒரு 5 இன்ச்சு வரும், 4 இன்ச்சு வரும், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. நல்லா மொத்தமாக இருக்கிறனால கட் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த பீஸ் பாருங்கள், 5 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி நேர் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த வி பட்டி மாதிரி இருக்கும், அது வந்து நம்ம இந்த அளவு கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம். ஆனால் நமக்கு வந்து பீஸ் வந்து நேராக இருக்கணும். அதே போல் இந்த கை இருக்குது பார்த்திங்களா, இதுவும் மேலே அந்த பீஸ் போட்டு அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 கை துணியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 பீஸாக வந்திருக்கும். இது வந்து நம்ம இந்த ஓரத்தில் ஜாயிண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீளமாக கிடைக்கும். அதே போல் இந்த துணியும் 2 கை துணி இருக்குது இல்லைங்களா, இப்போது இதுவும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இது நீங்கள் கைத்தையல் போட்டு கூட, ஓட்டு தையல் போட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிஷின் இருந்துச்சுன்னா மிஷினில் கூட தைச்சிக்கலாம். எனக்கு மிஷின் இருக்கிறதுனால நான் மிஷினில் தைச்சிக்கிறேன். ஏன்னா அதை தைக்கிறதெல்லாம் காமிக்கும்போது அங்கே ஒரு தடவை கேமரா செட் பண்ணணும், அது நிற்கிறது இல்லை. அதனால் வந்து இப்படி லென்த்தாக நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜாயின் பண்ண பீஸ் என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து 2 பீஸ் இருக்கும். இந்த ஒரு பீஸ் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை சுற்றிலும் ஜாயின் பண்ணிட்டா என்ன ஆகணும், வந்து இப்படி வச்சு தைச்சிடணும். இப்படி வச்சு இந்த துணியை சுற்றிலும் வந்து கைத்தையல் போட்டு கூட தைச்சிக்குங்க. மிஷின் இல்லாதவங்க, மிஷின் இருக்கவங்க, இல்லாதவங்க யார் வேணாலும் இந்த தைச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது வந்து மேல் துணி வந்து ஜாயிண்டாக இருக்கும், அதனால் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி சுற்றிலும் வந்து வச்சு தைச்சிக்கணும். இப்போ அந்த கைத்துணியே சரியாக போயிடும் இந்த ரவுண்டுக்கு. பாருங்களா, 4 பீஸ் இருக்குது. 4 பீஸும் நமக்கு வந்து அந்த வீப்பட்டி மாதிரி இருக்கும், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா துணி வந்து சரியாக போயிடும். இப்படி வந்து தைச்சி முடிக்கும்போது இது 2 ஜாயிண்ட் கொடுத்து இந்த ரவுண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ நான் வந்து இது தைச்சிட்டு வந்துடுறேன் ரவுண்டாக. இப்போ பாருங்கள், இது தைச்சிட்டு வந்தாச்சு. பார்க்குறதுக்கு பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ கீழ் ரவுண்டில் இப்போ நம்ம வந்து தைச்சிட்டு வந்தனால அந்த கைத்துணி வந்து அவ்வளோ கச்சிதமாக போயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கையில் வந்து வி மாதிரி கொடுத்துருப்பாங்க கேப், அந்த நுனியில் தான் நான் கட் பண்ணேன், அதுக்கு கரெக்டாக போயிடுச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கையை வந்து கட் பண்ணிடாதீங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிற துணியில் இந்த மாதிரி வேஸ்ட்டு கட் பண்ண துணியை ஜாயிண்ட் கொடுத்து தான் நீங்கள் தைக்கிற மாதிரி வரும். அந்த 2 கையும் கரெக்டாக வந்து அந்த கேப்பில் மட்டும் கட் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்டுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த ரவுண்டில் வந்து இப்போ நம்ம பாருங்கள், இது தைச்சோமா. இப்போ இது வந்து இதில் வந்து தைச்சிடலாம். இது எப்படி தைக்கணுன்னா பாருங்கள், தையல் வந்து உள்ளே தான் வரணும், நம்ம மேலே வச்சு தைச்சிடக்கூடாது.
இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்குங்களா, இந்த துணியை வந்து வெளி பக்கம் தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த பட்டன் பீஸ் இருக்கும் இந்த மேல் சட்டையில். இது வந்து உள்ளே கொடுத்துக்குங்க. இப்படி உள்ளே கொடுத்துட்டு நீங்கள் இதே போல் ரவுண்டு தைச்சிக்கிட்டு வந்துடணும். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்க, சுற்றிலும் தைச்சோம். இப்படி தைச்சிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம இந்த வந்து பட்டன் இதில் விட்டு இதை நம்ம துணியை வெளியே எடுத்துட்டால் நேர் பக்கம் வந்துடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரவுண்டு தைச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த பட்டன் பீஸ் இருக்கும். இந்த பட்டன் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுக்குங்க. இப்படி வச்சுட்டு இப்போது இது வந்து சுற்றிலையும் தைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரவுண்டு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கும். எப்படி திருப்பி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சைடில் வந்து இவ்வளோ கேப் இருக்கும். இந்த மெத்தைக்கு உரத்தைச்சி போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பட்டனெல்லாம் பாருங்கள். இப்போ பட்டன் பக்கம் இருந்துச்சு இல்லைங்களா, அதை கழட்டி விட்டுடுங்க. கழட்டி விட்டு இப்படி பின்னாடி திருப்பிக்குங்க. திருப்பிட்டிங்கன்னா ஒரு பை கவர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த துணியெல்லாம், இப்போ நான் டெய்லராக இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் நிறையா இந்த கட் பண்ண துணி இருக்கும். அப்புறம் அந்த பத்தாத துணியெல்லாம் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து இந்த சுடிதார், நைட்டி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த வந்து கட் பண்ணி கூட இதில் போட்டுக்குங்க, இல்லை முழுசாக கூட போட்டுக்குங்க. ஆனால் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், என்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு, இந்த துப்பட்டா, இதெல்லாம் எல்லாமே வேஸ்ட்டாக கிடக்கும், நிறையா கிடக்கும். இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த கட் பண்ணுற துணி இருக்கும். இந்த மாதிரி ஜாக்கெட்டு, சுடிதாரெல்லாம் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கட் பண்ணுற துணி இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் மூட்டை மூட்டையாக சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி ஒரு ஆர்கனைஸாக ஒரு வந்து யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்றிடலாம். எல்லாம் வந்து இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு அழகான ஒரு மெத்த தலகாணி மாதிரி இருக்கும். டெய்லருங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ துணி வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு கிடைக்கிற ஒரு இதுதான். சின்ன சின்னதாக இன்னும் இந்த கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி எல்லாம் போட்டோமா, இப்போ வந்து சட்டைக்கு பட்டன் போட்ட மாதிரி போட்டு விட்டுறலாம். ரொம்ப சிம்பிளான வேலை. நமக்கு வீட்டில் இன்னுமே வேஸ்ட்டான சட்டையெல்லாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ட்டு நினைக்காம சின்ன சைஸாக போணுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோ துணி வேஸ்ட்டு துணி, இந்த நைட்டி, பேண்ட்டு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த தலகாணி, இது தலகாணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உட்காரத்துக்கு இந்த நம்ம இப்போ நான் என்னை போல் டெய்லருங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் வந்து இந்த கீழே வந்து சேரில் தலகாணி போட்டு உட்காருவாங்க. இப்போ பாருங்கள், அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா பட்டன் போட்டு விட்டாச்சு. எப்படி இருக்கு பாருங்கள். இந்த வேஸ்ட்டு துணியெல்லாம் உள்ளே போட்டு இது உட்காரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தையல் மிஷின் சேர் இருக்கும் இல்லைங்களா, துணி தைக்கிறவங்கெல்லாம் ஒரு தலகாணி மாதிரி போட்டுக்குவாங்க. பாருங்கள், தலகாணி மாதிரியே இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், தைக்கிறதே தெரியாது. ஒரு மெத்தைக்கு தைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அதில் உட்காந்து தைக்கிறதுக்கும் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி தையல் மிஷின்களை உட்காந்து தைக்கிறதுக்கு இல்லை நம்ம தலகாணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ மெத்துன்னு சூப்பராக இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி சோஃபாவில் கூட போட்டு வச்சு உக்காந்துக்கலாம். எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். சோஃபாவில் உக்காந்துக்கிட்டு கையில் ஒரு தலகாணி எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி சோஃபாக்குன்ட்டு சில டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கமும் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், சட்டையில் இருக்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக ரவுண்டாக இருக்குது பாருங்கள். அருமையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி ஏற்கனவே இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன் வீட்டில். சரி, இது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். நான் நிறையா இந்த பழைய துணியிலலாம் நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். எங்கள் வீடியோவிலலாம் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து சோஃபாவில் உட்காரவங்கலாம் இதை வச்சுக்கிட்டு தான் இனிமேல் உட்காருவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து நீட்டாக இருக்குது. அருமையான டிப்ஸுங்க. இனிமேல் பழைய சட்டெல்லாம் சின்னதாகிடுச்சு, கிழிஞ்சிருச்சுன்ட்டு வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு தலகாணி தைச்சிருங்க.
சூப்பரான டிப்ஸு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.